ஹாய், யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம பிஸ்கெட்ஸ் ஒரு குக்கீஸை ஜாரில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கொஞ்சமாக ரைஸ் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா பிஸ்கெட் சீக்கிரமாக சாஃப்ட் ஆகாது, நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். புதுசாக கண்டெய்னர்ஸ் வாங்கும்போது அது மேலே லேபிள்ஸ் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். நம்ம ஏர் ட்ரையர் வச்சு அது கொஞ்சம் ஹீட் பண்ணோம்னா அது ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும். பல்சர் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸில் 1 or 2 பே லீவ்ஸ் ஆட் பண்ணி வைங்க. பே லீவ்ஸ் மாய்ஸ்சர் எல்லாமே அப்சர்வ் பண்ணி ரொம்ப நாளைக்கு பல்சஸை ஃப்ரெஷ்ஷாக வைக்கும். அண்ட் பெஸ்ட்டுக்கு ஸ்மெல் பிடிக்காது, அதனால பெஸ்ட்டுமே வராது. நெக்ஸ்ட் நம்ம சாப்பிங் போர்ட் மேலே வெஜிடபிள்ஸ் ஒரு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணும்போது அது மூவ் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு சிம்பிள் டேப், சாப்பிங் போர்டு 2 சைடுமே ரப்பர் பேண்ட்ஸ் போட்டுருங்க. இப்போ நல்லா கிரிப்பாக இருக்கும் அண்ட் எதுவுமே மூவ் ஆகாது. கோரியாண்டர் ரொம்ப நாளைக்கு எப்படி ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் கோரியாண்டர் ஸ்டோர் பண்ணுற பாக்ஸில் கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுருங்க. அது மேலே கோரியாண்டர் வச்சு கோரியாண்டர் மேலேயுமே ஒரு டிஷ்யூ பேப்பர் போடுங்க. இப்போ இந்த கோரியாண்டரில் இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாமே டிஷ்யூ அப்சர்வ் பண்ணிக்கும் அண்ட் ரொம்ப நாளைக்கு கோரியாண்டர் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கோகோனட் ஷெல்லை ஒரு 1 minute ஸ்டவ் மேலே ஹீட் பண்ணோம்னா நம்ம கோகோனட்டை ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடலாம்.